ஹாய் உறவுகளே, ஹாய் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். நாங்க நல்லா இல்ல. அதுக்குத்தான் இந்த வீடியோ. சரிங்களா? பேசுங்க நீங்க. நாங்க ஒரு 2-3 நாளாவே லைவ் போட்டு ஈவினிங் 7 மணிக்கு லைவ் போடுறோம்னு சொல்லி 2 நாளா லைவ் போட்டுருக்கோம். லைவ்ல பார்க்குறவங்க, பேசுறவங்க, கமெண்ட் பண்றது பூராமே புரோக்கர் தங்கச்சிங்கிறீங்க. உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி கூட பேசினா அவங்கள இப்படிதான் பேசுவீங்களா? இல்ல அவர் புரோக்கர் வேலை பார்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 1000 பேர் 1000 சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க அங்க போய் கேளுங்க. அதை வச்சுட்டு அவங்களோட சேர்ந்து நாங்க ஒரு வீடியோ போட்டோம், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம், நாங்க கொஞ்சம் டெவலப் ஆகணும், எங்க சேனல் கொஞ்சம் ரீச் ஆகணும்னு தான் நாங்க நல்ல உறவுகளை தேடி போறோம். உங்களை பொறுத்தளவுக்கு அவங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியல. எங்களை பொறுத்தளவுக்கு அவங்க நல்ல உறவுகள் தான். சரியா? நாங்க அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டா அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்குன்னு புரோக்கர் தங்கச்சின்னு பேசி வர்ற கமெண்ட் பூராமே அப்படிதான் வருது. நான் திருப்பி கேள்வி கேட்டா எவனா ஒருத்தனால பதில் பேச முடியுமா? நான் பேட் கமெண்ட் போடுற உங்களை தான்டா கேட்கிறேன். நீங்க எல்லாம் யோகியமாடா? தேவையில்லாம காலையில பேச ஏஞ்ச வைக்காதீங்க. உடனே நம்ம போட்ட வீடியோல கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போனா அத்தனை கமெண்ட். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 15 கமெண்ட் நான் டெலிட் பண்ணிருக்கேன்பா. இவங்க எந்திரிச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்றாங்க. அது ஒரு பக்கம் கையில செல்லு இருந்தாலும் இருக்கு, மெசேஜ் போடலான்ட்டு 1000 பேர் இப்படியே போடுறது. போட்டு மெசேஜ் கமெண்ட் போடுறவங்க நல்லா இருக்கீங்களா, இல்ல, எப்படி இந்த இருக்கீங்க, 2 என்ன நாளா பண்றீங்க? நான் லைவ் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு இடத்துக்கு போறோம், அங்க 4 செலிபிரிட்டிங்க வராங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். டெய்லியும் 6 மணிக்கு 10 மணிக்கு எப்படி போய் நீங்க எல்லாம் அவரோட லைவை பாக்குறாங்களோ, அதுல ஒரு கமெண்டர்ஸா தான் நான் போய் பாக்குறேன். அதுல வர அண்ணன் தங்கச்சிங்க எப்படி இருக்கிறாங்களோ, அதுல வர சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, அதுல ஒருத்தியா தான் நான் போய் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, திருப்பூர் அவார்டு ஃபங்க்ஷன்ல நாங்க போய் அவார்டு அவங்க கையால வாங்கினதுல உங்களுக்கு எங்கடா வலிக்குது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது உங்களுக்கு எனக்கு எங்கடா அதான் வலிக்குது? ஒண்ணும் புரியல. உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இன்னொரு மெசேஜ் விஷயம், போடுறதுக்கு நான் திருப்பூர் அவார்டு ஃபங்க்ஷன்ல போய் பாத்தீங்க, அவங்களோட சேர்ந்தீங்க, அங்க போய் ரூம் போட்டீங்க, அப்படி இப்படிங்கிறீங்க. நாங்க ரூம் போட்டது நீங்க விளக்கு பிடிச்சீங்களா? அது காசு கொடுத்தீங்களா? அது எங்க ஊருடா பேசிட திருப்பூர். போறேன். நாங்க ஏன்டா ரூம் போடணும்? அது எங்க ஊரு. சரியா? நான் வாக்கப்பட்டு போன ஊரே திருப்பூர் தான். இவரை நான் கல்யாணம் முடிச்சதே திருப்பூர் தான். சரிங்களா? 10 வருஷம் 12 வருஷம் சம்திங் நான் திருப்பூர்ல வாழ்ந்திருக்கேன். நான் எதுக்கு ரூம் போடணும்? அங்கதான் இருக்காங்க எங்க மாமியாரு. ஒருத்தரோட வீடியோ பாருங்க, பேசுங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேளுங்க. உங்களுக்குள்ள நீங்க இப்படி பேசுறீங்க, அப்படி பேசுறீங்க, நீங்க இந்த இந்த சாங் பண்ணுங்க, இல்ல இந்த வீடியோ பண்ணுங்க, இல்ல நீங்க எப்படி பேசுங்க, நீங்க பேசுறதுல இது குறை இருக்கு, அது குறை இருக்கு, எங்களை பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க. சரியா? நாங்க அது என்னங்கிறது, எங்க மேல தப்பு இருந்தா, எங்க மேல குறைகள் இருந்தா நாங்க திருத்திக்குவோம். அடுத்தவங்களோட மிங்கிள் பண்ணியே பேச உங்களுக்கு என்னடா கிடைக்குது அதுல? அதுல உங்களுக்கு சந்தோஷம். ஒரு 50 கமெண்ட் வருதுன்னா நானு அந்த கமெண்டர்ஸ்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் எதை தேடி போனோனோ, அண்ணே இந்த மாதிரி என் சேனல் டெவலப் ஆகணும்னே அப்படின்னு சொல்லி நீங்க கழுவியெல்லாம் ஊத்துறீங்க. அதெல்லாம் விமர்சனம். அது எப்படி சொல்றது, நம்ம சேனல்னு வந்துச்சா பேட் கமெண்ட்ஸும் வரும், நல்லதும் வரும். அது ஓகே தான். ஏன் நாங்க இதையுமே உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா, எங்களை பத்தி நாங்க சொல்லிதானே ஆகணும். எங்களை பத்தி நீங்க தவறான கருத்துக்கள் எடுத்து வைக்கும் போது நாங்க அப்படி இல்லைங்கிறத உங்கள்கிட்ட சொல்றோம். நீங்க போடுறவங்க அதை என்னமோ நான் குலைக்கிறேன், குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நம்ம பாதையை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாகணும். அது வேற விஷயம். கமெண்ட் போடுறவங்க போடுங்க. நல்ல கமெண்ட் போட்டா அதுக்கு நாங்க ரிப்ளை பண்ணுவோம். பேட் கமெண்ட் போட்டா அதுக்கு நாங்க கம்பல்சரி ரிப்ளை வேற மாதிரி இருக்கும் எங்களுது. சரியா? நல்ல முறையா சொல்றேன். நார்மலா பேசுங்க, ஜாலியா பேசுங்க, ஃபன்னா பேசுங்க. உங்களுக்கு ஏத்த ஒரு சேனல் தான் வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு இந்த சேனல் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். நாங்க இதுல வீடியோ போடுறோம், பேசுறோம்னா உறவுகள் 1000 பேர் வர்றாங்க, 100 பேர் வர்றாங்க, 2000 பேர் வர்றாங்க, பேசுறாங்க. அவங்க ஜாலியா கேட்கறாங்க, நாங்க பதில் பேசுறோம். மறந்துடுவேன் இருங்க. அதாவது நான் எதை தேடி அந்த அண்ணங்கிட்ட அண்ணே என் சேனல் வளரணும்னே அப்படின்னு சொல்லி போனனோ, அதை இந்த பேட் கமெண்ட்ஸ் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. அதுக்காண்டி நான் தேங்க்ஸ் தான் சொல்றேன். நான் உங்களை திட்டுறேன், அவரு உங்களை திட்டுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பா என் சேனல் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அண்ணங்கிட்ட நான் போய் கேட்டேன். அந்த அண்ணன் எத்தனையோ பேரு என்னை வச்சு வாழ்றாங்கம்மா, என்னை திட்டி திட்டி போட்டு சம்பாரிச்சிட்டு போறாங்க. என் தங்கச்சி, கூட பிறக்காத தங்கச்சி, நீ என் கூட 2 வீடியோ போட்டு நீ நீ இப்ப நான் உங்களோட எல்லாம் வீடியோ போடலன்னா நான் ஒருத்தி இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய போறதுண்டா? இல்ல. அப்போ நான் அவங்களோட போய் போடும்போது தானே நான் இந்த மாதிரி அந்த அந்த மாதிரி இவரோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் உங்க பார்வைக்கு தெரிஞ்சிருக்கேன். இன்னுமே போடுவேன். அந்த அண்ணன் சொல்லி இருக்குது, எங்க நாங்க ஃபங்க்ஷன் போனாலும் கூப்பிடுறேம்மா, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்ல.
புரியுதுங்களா? அதனால நான் போவேன், நான் போடத்தான் அவங்க செய்வேன். 2 நான் பேத்துக்குமே சேனல் வச்சிருக்கேன். நான் அதாவது அவங்க எந்த பாதையில போறாங்களோ அது அவங்க சேனலுக்கு நோக்கி. நான் வந்து எந்த மாதிரி சேனல் கொண்டு போறேனோ அது என்னைய சார்ந்து வரும். புரியுதுங்களா? நான் நல்லபடியா எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? அவங்க 2 பேருமே பேசுறதுல அவ்வளோ ஒரு அன்பா பேசுறாங்க. அவங்க மத்தவங்க கிட்ட எப்படி பேசினா எனக்கு தெரியல. அவங்கள பார்க்க நாங்க போகும்போது சவுண்டா இருக்கு. அவங்க 2 பேரையும் நாங்க 2 பேர் மட்டும் பார்க்க போகல. ஏன் கட்டாச்சு சரியா? அப்படின்னா, வெளிய காய்கறி நம்ம விக்கிறவன், வீடியோ பூ போடும்போது அவங்க விக்கிறவன் எல்லாம் மூக்கு முகரெல்லாம் வேர்த்துரும் வந்துருவாங்க. எடுத்துருவான். என்ன? அந்த மாதிரி நாங்க அவங்கள போய் பார்க்க போகும்போது நாங்க மட்டும் போல. என் 2 பசங்களும் வந்திருந்தாங்க. எப்பா எங்க அம்மா நான் இத 2 வந்திருந்தாங்க. எங்க நாளா ஃபேமிலியா லைவ் நாங்க போய் பார்த்தோம். அந்த பேசும்போது இடத்துல தெளிவா அது என்ன சொல்லிக்கிட்டு தான் ஒரு இருக்கிறேன். இக்க வச்சு பேசுற மாதிரியே ரூம் போட்டு கொடுத்தாங்க. பக்கத்து ரூம்ல நீங்க தான் இருந்தீங்க. அடுத்த ரூம்ல நீங்க இருந்தீங்களாடா? ஆனா நேத்து காணா வந்தா போன வீணா அப்படிதான் பிள்ளைகளா? அங்க இருந்து பக்கத்து வீட்டுல நீங்க இருந்தீங்களா? பக்கத்து ரூம்ல ஏன்டா போடுற நானும் கமெண்ட் பல நல்ல முறையா முறை போடுங்க. சொல்லிட்டேன். அன்பா பேசுங்க, பாசமா பேசுங்க. உங்களோட அன்புக்கு பாசத்துக்கு நாங்க அடிமை. உங்க அதிகாரத்துக்கு வீம்புக்கும் நாங்க அடிமை இல்ல. சரியா? 2 நாளா லைவ், அது முந்தா நேத்து லைவ் எல்லாம் 4 மணி நேரம் லைவ் பேசியிருக்கேன். பேச முடியல என்னால. மறுநாள் காலையில எந்திச்சு என்னால பேசவே முடியல. என்னடா நம்ம பாட்டுக்கு உட்காந்து டைம் போனதே தெரியாத மாதிரி இவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம தொண்டையை வீணடிச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால பேசவே முடியல. அதுக்குதான் இனிமே சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா நம்ம லைவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் போட்டுட்டு 7 to 8 மணி நேத்து லைவ் வந்தேன். அதுலயுமே அதே மாதிரிதான். நீ தானே புரோக்கர் தங்கச்சி, நீ தானே புரோக்கர், ஒருத்தர் கூட சிக்கா அண்ணாவோட நிறைய பேர் நல்ல அதுல உள்ளவங்க அந்த என்னடா லைவ்ல கிடைக்குது உங்களுக்கு? இருக்கிறாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. எதனால வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்படிதான் போடுவோம், அப்படிதான் பண்ணுவோம். நீ 2000 ரூபாய் பணம் கொடுத்து நீ வந்து போய் அவார்டு வாங்கின. ஆமா 2000 நாங்க உழைச்சு நாங்க காசு கொடுத்து வாங்கினா உங்களுக்கு என்ன? நாங்க உழைச்சு நாங்க காசு கொடுத்தோம். சிக்கன் சொன்னாரு. ஆமா சிக்கானனுக்கு நாங்க தான் சொன்னோம். நாங்க தான் சொன்னோம் நகை வச்சுட்டு வந்தோம்னான்னு சொல்லிட்டு நாங்க தான் சொன்னோம். அவர் சொன்னதுல பொய் கிடையாது, உண்மைதான் சொல்லி இருக்கிறாரு. இப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் புருஷன் சம்பாரிச்சாரு, என் புருஷன் கொண்டு போய் அடகு வச்சாரு, என் புருஷன் அதை திருப்பி கொடுக்க போறாரு. இதனால உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ரத்தம் சிந்தி நாங்க உழைக்கிறோம், நாங்க வேர்வை சிந்தி உழைக்கிறோம், நாங்க நகையை வாங்குறோம், நாங்க அடமானம் வைக்கிறோம், நாங்க மீட் போறோம், நாங்க அவார்டு ஃபங்க்ஷன் போனோம். உங்களுக்கு ஏன் எரியுதுன்னு தான் நான் கேக்குறேன். ஓயாம புரோக்கர் 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 போய் போடுங்களேன், அங்க போய் போடுங்க. இங்க வந்து ஏன் போடுறீங்க? சரி விடு, டைம் ஆகுது. சரி உறவுகளே, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போற வேலை இருக்கு. நாங்க ஆல்ரெடி வந்து மன உடைச்சல்ல இருக்கிறோம். ஓகேவா? ஹாஸ்பிட்டல் எதுக்கோசரம் போறோங்கிறத அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். கமெண்ட போடுங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்க. நிறைய மன உடைச்சல் கொடுக்குறீங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு பழகி போயிடுச்சு. சரியா? அதுக்கெல்லாம் இப்ப பழகி போயிட்டு நாங்க பதிலடி திருப்பி ஒவ்வொருத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா எங்களுக்கு தான் காசு. எங்களுக்கு தான், நாங்க வீடியோ போட 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 எங்களுக்கு தான் காசு. இந்த மாதிரி லாங் வீடியோ எல்லாம் நாங்க போட மாட்டோம். உட்காந்து நான் லைவ்ல பேசுறதோட போயிடுவேன், ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருப்பேன். என்னை இப்படி உட்காந்து லாங் வீடியோ போட வைக்கிறீங்க. இனிமே லாங் வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருந்தாலுமே எனக்கு தான் காசு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கமெண்ட்ஸை பார்த்து போடுங்க. நல்லா பேசுங்க, அன்பா பேசுங்க. உறவுகள் எல்லாரையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். நல்ல பாதையில போகணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சேனல்லையும் சரி, என்னோட இதுலயும் எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என் சேனல் நான் கொண்டு போவேன். ஓகேவா? எங்களுக்கு அறிவு இருக்குது. எந்த மாதிரி பேசணும், யார்கிட்ட பேசணுங்கிறது எங்களுக்கு தெரியும். சரியா? அவங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. எதை பத்தி நான் வந்து வீடியோ போடுறேனோ அதை பத்தி விமர்சனம் வைங்க. புரியுதுங்களா? அதை பத்தி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அந்த வீடியோல எதை நோக்கி நாங்க பண்றோமோ அதை நோக்கி கமெண்ட்ஸை போடுங்க. இல்ல நாங்க இப்படிதான் போடுவோம்னா நாங்களும் இப்படித்தான் உட்காந்து வீடியோல பேசுவோம். இதுக்கு மேலையும் பேசுவோம். சரியா? ஓகே, பாய். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் அங்க இருந்து முடிஞ்சா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். என்ன விஷயங்கிறத பாருங்க. பாய் உறவுகளே, நன்றி, வணக்கம்.